ஹாய் ஹாய் ஆக்சுவலி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா பேக்வேர்ட் ஸ்டிச். ஆக்சுவலி வந்து இதை லாக் ஸ்டிச்னும் சொல்லிக்கலாம். இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இப்போ வந்து நம்ம நார்மலாக நம்மளோட துணி ஏதோ ஒன்று கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணுறோம், நாட் போட்டு ஒரு த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்டிங்லேயும் ஒரு த்ரெட்டு நாட் போட்டு தான் நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அது அவுறக்கூடாது அப்படின்றதுக்காக. நம்ம மிஷினில் போட்டோன்னே அது அவுறாமல் இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. மிஷின்லேயும் அவுரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, மிஷினில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு லாக் போட்டுக்கிட்டு எண்டிங்லேயும் ஒரு லாக் போட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலி மிஷினில் நம்ம போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டிச்சஸ் தான், ரொம்ப டஃப்பே கிடையாது. அந்த சிம்பிளான ஒரு விஷயத்த வந்து மிஷினில் எப்படி நம்ம நாட் போடுறது, எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்றது தான் நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலி இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நீங்கள் பண்ணால் தான் வரும். நார்மலாக வந்து எடுத்த உடனே வந்து இப்படி பண்ணிங்கன்னா வராது. இது என்னென்னா வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு அந்த நம்மளோட இது தூக்குறோம்ல, அதை வந்து நம்ம தூக்கிட்டு ஃபூட் வந்து மேலே தூக்கும். ஆக்சுவலி அதை லிவருன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம தூக்கும்போது நம்ம ஃபூட் வந்து மேலே வரும். மேலே வந்துட்டு நம்ம டவுன் பண்ணின உடனே பேக் போயிட்டு திருப்பி ஃப்ரண்ட் வரும். நம்ம போட்ட ஸ்டிச்சஸ் மேலேயே திருப்பி இன்னொரு ஸ்டிச்சஸ் வரும். அதுதான் வந்து இதில் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப இதுவாக பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபூட்டோட கேப் வந்து நமக்கு வந்து 1/4 இன்ச்சஸ் ஓகேவா. அந்த 1/4 இன்ச்சஸ் வந்து நான் கேப் விட்டு பண்ணியிருப்பேன். ரொம்பலாம் கேப் விட்டுருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து அப்படியே ப்ளைனாலாம் விடக்கூடாது. அப்போ வந்து நம்ம நிறைய கிளாத் நம்ம வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 6 into 6 இன்ச்சஸ் ஒரு இது எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு நம்ம கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தையல் போட்டுட்டு கொஞ்சம் பேக்வேர்டு அப்படியே எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டிச்சஸ் போடுங்க. திருப்பி வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே யாருக்கும் வரப்போகிறது இல்லை. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து நல்ல ஷேப்ஸ்லாம் வந்து எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்ல ஷேப்ஸ்லாம் வர மாதிரி பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 8 லைன் கிட்ட அதே மாதிரி போட்டுட்ருக்கேன். இந்த பேஜ் ஃபுல்லாகவே நான் இது தான் போட போகிறேன். நான் போடுறேன், பேக்கில் லைட்டாக லிவரை அப்பில் தூக்கிட்டு கொஞ்சம் கிளாத்தை ஃப்ரண்ட்டில் எடுத்து பேக் விடுறேன். அவ்வளோதான் நான் பண்ணுறேனே. நான் போடுறது நீங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும். நான் வந்து அந்த ஒரு ஃபூட்லேருந்து 1/2 இன்ச்சஸ் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிஷின் வந்து ரோல் பண்ணி தைச்சிட்ருக்கும்போது லைட்டாக லிவரை மேலே தூக்கிட்டு கிளாத்தை பேக்கில் இது பண்ணிவிட்டு திருப்பி